நமது அடுத்த தலைமுறையை போதைப்பொருள் அரக்கனின் பிடியிலிருந்து பாதுகாத்து மீட்பதற்கு சட்டத்துறையினர், போலீசார், கல்வி நிர்வாகிகள் மாத்திரமன்றி முழு நாடும் ஒன்று சேர்ந்து செயற்பட முன்வர வேண்டும். அத்தகைய தீவிர கூட்டு முயற்சி இருந்தால் மாத்திரமே போதைப்பொருள் அரக்கனின் கொடூர பிடியிலிருந்து அடுத்த தலைமுறையை நாங்கள் தப்புவிக்க முடியும். வணக்கம். இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். இலங்கையில் பாடசாலை மாணவர்களிடையே போதைப்பொருள் பாவனையில் அபாயகரமான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. 11 முதல் 16 வயதிற்கு இடைப்பட்ட மாணவர்களிடையே போதைப்பொருள் பாவனையை பரிசோதித்து பார்த்ததில் இத்தகைய மிகவும் கவலையளிக்கும் போக்கு வெளிப்பட்டதாக இலங்கை போதைப்பொருள் எதிர்ப்பு சங்கம் தெரிவித்திருக்கின்றது. இந்த பின்புலத்தில் பாடசாலை மாணவர்கள் சம்பந்தப்பட்ட போதைப்பொருள் துஷ்பிரயோகம் குறித்து போலீசார் கண்காணிப்பை அதிகரித்துள்ளனர் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் அத்தியட்சகர் FU வூட்லர் தெரிவித்திருக்கின்றார். பாடசாலைகளுக்கு அருகில் பாப்சிக்கிள்ஸ், பஞ்சு மிட்டாய், டொஃபி, பிஸ்கட் மற்றும் இனிப்புகளை விற்பனை செய்பவர்களாக காட்டிக்கொண்டு மாவா மற்றும் பாப்புல் போன்ற போதைப் பொருட்களை ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்கள் விநியோகிக்கின்றன என அவர் குறிப்பிட்டார். இத்தகைய நடவடிக்கைகள் தொடர்பாக இதுவரையில் 11 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 5 கிராமுக்கு மேல் கொக்கைன், கிறிஸ்டல், மெத்தம்பேட்டமைன் அல்லது ஹெரோயின் வைத்திருப்பது இலங்கை சட்டத்தின் கீழ் மரண தண்டனைக்குரியது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பாடசாலை மாணவர்களை குறிவைத்து முன்னெடுக்கப்படும் போதைப் பொருள் விநியோகத்தை தடுப்பதற்கு சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகள் குறித்து தயங்காது முறைப்பாடு செய்யுமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் பொதுமக்களை வலியுறுத்தியிருக்கின்றார். நாட்டில் அதிக போதைப்பொருள் பாவனையாளர்கள் 16 முதல் 25 வயதிற்கு உட்பட்டவர்களாக உள்ளார்கள். முக்கியமாக பாடசாலை சுறார்களை குறிவைக்கும் பொருட்கள், இனிப்புகள் மற்றும் உபசரிப்புகளுடன் கூடிய மருந்துகள் மற்றும் மயக்க மருந்துகள் சுறார்களுக்கு அவர்கள் அதன் பாதிப்பை அறியாத காலத்தில், புரியாத வயதில் அவர்களுக்கு தெரியாமலேயே பழக்கப்படுத்தப்பட்டு அந்த சகதிக்குள் அவர்கள் வீழ்த்தப்படுகின்றார்கள். அவை பெரும்பாலும் சிறார்கள் பயிலும் கல்வி நிறுவனங்களுக்கு அருகில் சந்தேகத்திற்குரிய விற்பனையாளர்களால் விற்கப்படுகின்றன. இந்த வஞ்சகமான அணுகுமுறை சிறு வயதிலேயே சிறுவர்களை மென்மையான போதைப் பொருளுக்குள் இழுத்து அதன் மூலம் ஐஸ் மற்றும் ஹெரோயின் போன்ற கடினமான போதைப் பொருட்களுக்கான தேவைக்கான நெகிழ்வை பிற்காலத்தில் உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. மாணவர்களிடையே அதிகரித்து வரும் போதைப் பொருள் பயன்பாட்டை தடுப்பதற்கு பாடசாலை மட்டத்தில் குழுக்களை நிறுவுவதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையுடன் இணைந்து இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றது. 1000க்கும் அதிகமான பாடசாலைகளில் ஏற்கனவே இதுபோன்ற குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு குழுவிலும் பெற்றோர்கள், மாணவர்கள் மற்றும் அபாயகர ஊடக தங்கள் கட்டுப்பாட்டு சபையின் பிரதிநிதி ஆகியோர் அடங்குகின்றனர். 25 மாவட்டங்களிலும் உள்ள பாடசாலைகளில் போதைப்பொருள் பரவுவதை தடுப்பதே இந்த முயற்சியின் நோக்கமாகும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார். நமது அடுத்த தலைமுறையை போதைப்பொருள் அரக்கனின் பிடியிலிருந்து பாதுகாத்து மீட்பதற்கு சட்டத்துறையினர், போலீசார், கல்வி நிர்வாகிகள் மாத்திரமன்றி முழு நாடும் ஒன்று சேர்ந்து செயல்பட முன்வர வேண்டும். அத்தகைய தீவிர கூட்டு முயற்சி இருந்தால் மாத்திரமே போதைப்பொருள் அரக்கனின் கொடூர பிடியிலிருந்து அடுத்த தலைமுறையை நாங்கள் தப்புவிக்க முடியும். இதேவேளை கைத்தொலைபேசிகளுக்கு அடிமையாகியதன் காரணத்தால் சில 11 வயது சிறுவர்கள் பல்வேறு மனநல பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கின்றனர் என தேசிய மனநல நிறுவனத்தின் சிறுவர் மற்றும் இளம்பருவ மனநல விசேட வைத்திய நிபுணர் சேனானி விஜயதுங்க தெரிவித்துள்ளார். கோவிட் காலத்தில் சமூக ரீதியாக ஒன்று கூட முடியாமல் போனதால் பாடசாலை கல்வி இணைய வழியில் முன்னெடுக்கப்பட்டது. இதன் காரணமாக சிறுவர்கள் தங்களையும் அறியாமல் கைத்தொலைபேசிகளை அதிகளவு பயன்படுத்துவதற்கு பழகிக் கொண்டனர். தற்போது இது ஒரு பாரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. இவ்வாறான அடிமைப்பாடுகள் காரணமாக எமது கிளினிக்குகளில் சிறுவர்களை அனுமதிக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது என அவர் தெரிவித்தார். ஒருபுறம் போதைப் பொருட்களுக்கு அடிமையானதன் காரணமாக மனநல பாதிப்புகளுக்கு உள்ளான 11 வயது சிறுவர்களும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுகின்றனர். மறுபுறம் 13 முதல் 18 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் இவ்வாறான திரைப்பார்வைக்கு அடிமையானதன் காரணமாக சிகிச்சைகளுக்காக கிளினிக்குகளுக்காக அனுப்பப்படுகின்றனர். இது ஒரு சமூகத்தில் பாரிய பிரச்சனையாக மாறி வருகின்றது என வைத்தியர் சேனானி விஜயதுங்க மேலும் தெரிவித்திருக்கின்றார். அந்த வகையில் நோக்கினால் கைத்தொலைபேசிகளுக்கு அடிமையாகின்றமை கூட ஒரு வகையில் போதைக்கு அடிமையாகின்றமை போன்றதுதான். குழந்தைகள், மாணவர்கள் அதிக நேரம் தொலைபேசி பயன்படுத்துகின்றமையால் உடல் மற்றும் மனநல பாதிப்பு உருவாகி வருவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. சிறார்கள் ஓடி ஆடி விளையாடி உடல் நலனை மேம்படுத்தும் விடயத்தில் இருந்து ஒதுங்கி விடுவதால் உடற்பயிற்சியின்றி அவர்களின் உடல் பருமன் அதிகரித்து
பின்னர் சிறு வயதிலேயே நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் உருவாகலாம் என கூறப்படுகின்றது. கண் பார்வையும் பாதிப்புக்குள்ளாகின்றது. தொலைபேசியில் மூழ்கி கிடக்கும் சிறார்களுக்கு தூக்கம் கெட்டு அவர்கள் பகல் நேரத்தில் கூட ஒருவித தூக்க கலக்கத்திலேயே இருக்கும் உணர்வுடன் காணப்படுகிறார்கள் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை நீண்டகால தூக்கமின்மை, குழப்ப மனப்பான்மை, பதற்றம், எந்த வேலையும் செய்ய முடியாத சோர்வு போன்ற பாதிப்புகளையும் இதை ஏற்படுத்துகின்றது. குழந்தைகள் தொலைபேசி மூலம் தங்கள் வயதிற்கு பொருத்தமற்ற நண்பர்கள் அல்லது குழுவில் பகிர்ந்து கொள்ளும் பொருத்தமற்ற செய்திகள், ஆபாச படங்கள் அல்லது உரையாடல்களை காணும் போது அவர்கள் சிறு வயதிலேயே ஆபாசங்களை நோக்கி நகரும் அபாயமும் அதிகரித்திருக்கின்றது. இது உளவியல் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தி நடத்தை மாற்றங்களை உருவாக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறுகிறார்கள். மொத்தத்தில் 11 வயது தாண்டும் வரை சிறார்கள் கைத்தொலைபேசிகளை பயன்படுத்துவதற்கு கடும் கட்டுப்பாடுகளை பெற்றோர் விதிப்பது அந்த சிறார்களின் உடல், உள மற்றும் எதிர்கால ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாதது என்றே தெரிகின்றது.